ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜிஸ் ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த சூப்பரான கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு ஒரு 10 முந்திரி, ஒரு 10 பாதாம், ஒரு 1/4 கப் அளவுக்கு வெல்லம், 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் மிக்ஸ் பண்ணால் போதும். நம்ம வெல்லம் ரொம்ப கரைய விட்டுறக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. லைட்டாக நம்மளுக்கு வெல்லம் ஹீட் ஆனதும் உருக ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சமாக நம்ம ஒரு வெதப்பான இதில் ஹீட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சிடலாம். இது நாம் கொழுக்கட்டையில் உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த பூர்ணம் நாம் ரெடி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டே நான் முந்திரி பிஸ்தாலாம் எடுத்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம். நம்மளுக்கு கை சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் நாம் இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி ரெடியாக எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி அதில் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃபேனுக்கு கீழே நல்லா கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. நம்ம கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்குது. கொஞ்சம் வெதன்னு இருந்தால் தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும். இப்போது இது மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி உருண்டையாக நீங்கள் பிடிச்சி வச்சுக்கணும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இதை மாதிரி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு சைஸ்க்கு எடுத்துகிட்டு இதை மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு நீங்கள் இதை ஒரு தட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதே மாதிரி இது எல்லாத்தையுமே இது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ நான் காட்டுறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம அரிசி மாவை எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு பேனோ ஏதோ ஒன்று, மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். கொழுக்கட்டை மாவு தான் சேர்த்துருக்கேன். நான் கடையில் வாங்கின மாவு தான் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு கொழுக்கட்டை பிடிக்கும்போது ஒட்டி பிடிக்காமல் வரும். அடுத்ததாக நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணியை ஒரு பேனில் நான் சூடு பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா அந்த சலசலன்னு கொதிக்கும்போது நாம் இந்த அரிசி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுடைய அரிசி மாவு இதிலே ஒரு ஆஃப் குக் ஆகிடும். அதாவது அரையாக நம்மளுக்கு நல்லா வெந்துடும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு கொழுக்கட்டை எப்பயுமே சாஃப்டாக இருக்கும், கல் மாதிரிலாம் ஆகாது. இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக நம்ம எடுத்துகிட்டு இதை மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. பிகினர்ஸ்க்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். உங்களுக்கு கொழுக்கட்டை தட்டுறதுக்கு வரலை அப்படின்னா இது மாதிரி ஒரு வாழை இலையில் லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு அதில் வச்சு நீங்கள் தட்டுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக கொழுக்கட்டை பிடிக்க வரும். இது மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துகிட்டு இது போல் நீங்கள் வச்சு இப்படி தட்டினீங்கன்னா போதும். உங்களுக்கு கையில் லைட்டாக ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக ஆயிலோ இல்லை நெய்யோ நீங்கள் லைட்டாக கையில் அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி தட்டி எடுங்க. அப்போ நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ இது மாதிரி தட்டிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அழகாக ஒட்டாமல் வருது. வாழை இலையில் செய்யும்போது அதனுடைய சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நாம் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஸ்டஃபிங், அதை இது உள்ளே வச்சுட்டு நம்ம அழகாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இது மாதிரி மடித்து நாம் கொண்டு வரணும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி அப்படியே எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு மேலே அப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே உருட்டிடுங்க. ரவுண்டாக வந்துடும் உங்களுக்கு. நல்லா இது மாதிரி வச்சுட்டு நல்லா உருண்டை பிடிச்சிருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இது மாதிரி நம்மளுக்கு வந்துடுச்சு. இப்போது இது இருக்கட்டும். இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு உருண்டை பிடிச்சி எடுத்து வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 உருண்டை பண்ணி வச்சுருக்கேன்.
இப்போது இதுக்கு மேலே வந்து நாம் பாஸ்மதி அரிசியை எடுத்துக்கலாம். பாஸ்மதி அரிசி இல்லை நார்மல் சாப்பாட்டு அரிசி எதாக இருந்தாலும் ஓகே. இதை நீங்கள் ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் நல்லா வந்து ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கணும். நீங்கள் கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முதல் ஸ்டெப்பாக கூட இதை நீங்கள் செஞ்சு வச்சிடலாம். இப்போ நல்லா தண்ணி வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நாம் உருட்டி வச்சுருந்த அந்த கொழுக்கட்டையை வந்து இந்த அரிசியில் அப்படியே வந்து முக்கி எடுக்க போகிறோம். இதை மாதிரி நல்லா அரிசியில் வந்து பெரட்டி எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 உருண்டையை வந்து இது மாதிரி பெரட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை நாம் வேக வச்சு எடுக்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இட்லி பானை வச்சு அதுக்கு மேலே வாழை இலை வச்சுருக்கேன். இட்லி கொத்து மேலே வாழை இலை வச்சுருக்கேன். வாழை இலையில் நம்ம அவிச்சு எடுக்கும்போது அதனுடைய சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வாழை இலை இல்லைன்னா பரவாயில்ல, இட்லி கொத்தில் லைட்டாக நெய் தடவிட்டு இதை ஒரு உருண்டையாக வச்சு நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு சாஃப்டான கொழுக்கட்டை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் கிடைக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், அந்த அரிசிலாம் மேலே நல்லா வந்து ஒரு மாதிரி குச்சி குச்சாக இருக்கும்போது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கொழுக்கட்டையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அரிசியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த கொழுக்கட்டையை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி கொழுக்கட்டை ரெசிபீஸ் போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எண்ட்லேயும் தரேன், செக் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸும் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Vijay. Thanks for watching.